ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகாநதி சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். ரொம்பவே ஹாப்பியாக இருக்காங்க விஜய் வந்துட்டு. இன்றைக்கி கண்டிப்பாக எப்படியாச்சும் காவேரி வரும்போது அவளுக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக எல்லாமே அவங்களே சமைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ரொம்பவே கோவமாக இருக்காங்க காவேரி. எல்லார்கிட்டேயுமே ஓவராக அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாரா, இல்லை என்கிட்ட மட்டும்தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு அம்முக்குட்டிக்கிட்ட கேட்குறாங்க. எங்கள் டேடி உங்ககிட்ட மட்டும்தான் இப்படியெல்லாம் இருக்கார், வேறு யார்கிட்டையும் இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததே இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி பாப்பாவும் சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாங்க. எதுக்காக இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வீட்டுக்கு போன உடனே அவங்களோட அம்மா வந்து நிறைய தடபுடலாம் பயங்கரமாக பலகாரம்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே காவேரி வந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதுக்காகமா ஒரு கடையே போடுற அளவுக்கு பலகாரமாக செஞ்சு வச்சுருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைடி, இன்னைக்கு விஜய் தம்பி நம்மள அவங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்காக கூப்பிட்டாருல்ல, அதுக்காக தான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. என்னம்மா நினச்சிட்டு இருக்க, எதுக்காக இப்போ இதெல்லாம் சமைக்கிறேன், நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன்னுட்டு சொல்லவே இல்லையே, தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்றாங்க. இல்லடி, அவங்க அந்த குழந்த பாவம் கடையிலெல்லாம் வாங்கி சாப்பிடல, கடையில் இருக்கிறது நல்லது இருக்காது, அதனால தான் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாமேன்னு வீட்டில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்ச ஐட்டம் எல்லாமே செஞ்சேன். அதுக்கப்புறம் அந்த குழந்தையும் சாப்பிடுவாள்ல, எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு சாப்பிட்டாலும் என்னமே ஆகாது, அந்த குழந்தையும் நல்லா இருக்குவா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் பாவம் அம்மா இல்லாத குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே காவேரி வந்துட்டு ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. நீ வர செய்கிறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல அப்படின்றாங்க. நான் உங்கள் வீட்டுக்கெல்லாம் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்காக ஒரு முறை கூட வரமாட்டியா, ஆசையாக அந்த தம்பி இத்தனை முறை கூப்பிட்டுட்டு போனாங்க, நான் உன்னையும் உங்கள் அக்கா தங்கச்சி இவருங்களை தானே பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனக்காகன்னு ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சுருப்பேன்னா, எனக்காக ஒரு விஷயம் நான் கேட்குறேன், ஆனால் அதையும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நான் ஆசைப்படுறது நீ நிறைவேற்ற மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா போதும் நிறுத்து, இப்போ என்ன அங்கே போகணும் அவ்வளோதானே, சரி போகலாம் ரெடியாகு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா விஜய் வந்து வெரைட்டியாக சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வெள்ளைக்கார அம்மா உள்ளே வராங்க. அக்கா நீங்கள் உள்ளே வராதீங்க, நானே எல்லாமே சமைச்சிக்கிறேன், இல்லைப்பா காஃபி கப் மட்டும் வச்சிடுறேன் அப்படின்றாங்க. அதை மட்டும் வச்சுட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா விஜய் வந்துட்டு பயங்கரமாக சமைச்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாராச்சும் ஸ்பெஷலாக கெஸ்ட் வர போகிறாங்களா, அதனால தான் இதெல்லாம் செய்கிறீங்களா அப்படின்றாங்க. ஆமாம், ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் வர போகிறாங்க வீட்டுக்கு, அவங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. பரவாயில்ல, பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கார அம்மா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட சித்தப்பா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வெளியே போய் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. காவேரியும் அவங்களோட அம்மாவும் வராங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அம்முக்குட்டி வந்து சொல்கிறாங்க, அப்பா நம்ம சாரதா பாட்டிக்கு கால் பண்ணலாம், அவங்க எப்போ வருவாங்கன்னுட்டு அப்படின்றாங்க. இல்லைம்மா வேணாம், அவங்களே சீக்கிரமாக வந்துடுவேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம எதுக்காக அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் வரவே இல்லையே அப்படின்றாங்க. கரெக்டாக அம்மா வந்து உள்ளே போகிறாங்க. காவேரியும் சரதாவும் வீட்டுக்கு வராங்க. அப்போ வீட்டுக்குள்ளே வந்தோடனே தாத்தாவையும் அவங்களோட சித்தப்பாவையும் கூப்பிட்றாங்க. எல்லோரும் வந்த உடனேயே அவங்கள பார்த்த உடனே காவேரி வந்து யோசிக்கிறாங்க, இவங்கள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதோட முடியுதான் அவங்களோட சித்தப்பா பயங்கர கோபத்தோடு இருக்காங்க காவேரியை பார்த்ததும். இதோட இந்த எபிசோட் முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரி நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.